திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் கந்தம்பட்டி அருகே நீரில் மூழ்கிய கார்கள். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. சேலம் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே தேங்கியிருக்கும் நீரால் போக்குவரத்து பாதிப்பு. சேலத்திலிருந்து சென்னை, கோவை, நாமக்கல் செல்லும் வாகனங்கள் கொண்டலாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. கிழக்கு கடற்கரை சாலையில் பாய்ந்தோடும் வெள்ளம். புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். புதுச்சேரியில் சங்கராபரணி ஆற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. படுகை தடுப்பணை மூழ்கியது. திருவண்ணாமலையில் பாறை உருண்டுதல் இடுபாடுகளில் சிக்கிய 5 பேர் இதுவரை மீட்பு. மேலும் 2 மீட்கும் பணிகள் மீண்டும் தொடங்கியது. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடல்கள் மீட்பதில் தொய்வு என்று கூறி சாலை மறியல். 2 பேரின் உடல்களையும் விரைவாக மீட்டுத்தர கோரிக்கை. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 15 மணி நேரத்திற்கு பிறகு வடிந்த வெள்ளம். மீண்டும் போக்குவரத்து தொடங்கிய போதும் மெதுவாக செல்லும் வாகனங்கள். சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 36,500 கனஅடியாக குறைப்பு. தென்பெண்ணை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுவட்டார பகுதிகளில் விரைவில் வெள்ளம் வடிய வாய்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் சாத்தனூரில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 120 ஆடுகள். வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அண்ணாநகரில் வடியத் தொடங்கிய வெள்ளம். வீடுகளில் உள்ள பொருட்களை வேறு இடத்திற்கு எடுத்து செல்லும் மக்கள். தமிழக அரசின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் சிறப்பாக இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். விழுப்புரத்தில் மழை பாதிப்பை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. பணிகள் சிறப்பாக இருக்கு, நிவாரணப் பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்கப்படும். மழை நிவாரணத்தை அறிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விவாதிக்க கோரி 2வது நாளாக நாடாளுமன்றத்தில் திமுக நோட்டீஸ். மத்திய குழுவை அனுப்புவது, 2,000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவது குறித்து விவாதிக்க கோரிக்கை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. புதுக்கோட்டை மீனவர்கள் 18 பேரை சிறைபிடித்து இலங்கை கடற்படை 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. சேலத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக திருமணிமுத்தாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்தபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது.
இதனால் சேலத்திலிருந்து சென்னை, கோவை, நாமக்கல் செல்லும் வாகனங்கள் மாநகர் பகுதிக்குள் சென்று கொண்டலாம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் விதமாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் கோவையிலிருந்து சேலம் செல்லும் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய நீரில் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. நைட்டு 11 மணிலேருந்து இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி வெள்ள பாதிப்பு வந்தது இல்லைங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது நடந்தது. அப்பவும் இவ்வளோ தண்ணி ரோட்டை தாண்டிலாம் போனது. இது பார்த்தீங்கன்னா ராஜவாய்க்கால்னு சொல்லக்கூடிய சேலம் ஒட்டுமொத்த தண்ணியும் இதில் தான் வரும். இன்னைக்கு பெருவெள்ளம் ஆகிறதுக்கு காரணமே ஆங்காங்கே இருக்கிற அடைப்புகள்னால இவ்வளோ தண்ணி. ரெண்டாவது, ஏற்காட்டில் மிகப்பெரிய வரலாற்று காணாத மழை. அதனால் மக்களுக்கு நைட்டு கூட ஒரு பஸ் மாட்டிக்கிச்சு. எல்லாருமே நாம தான் எல்லாம் எடுத்து விட்டோம் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள பெட்ரோல் பங்குகள் மற்றும் கார் ஷோரூம்களுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கார்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பைப்பாத்தில் வண்டி ரோட்டில் நிற்கிற வண்டி எல்லாமே அடிச்சுட்டு போகுது. வண்டியெல்லாம் மிதக்குது, காரெல்லாம் மிதக்குது. அந்த பக்கம் பங்க் இருக்குது, பற்ற ஒர்க் ஷாப்லாம் நிறையா, டொயோட்டா ஷோரூம், ஹூண்டாய் ஷோரூம், அரவிந்த் மோட்டார்ஸ் எல்லா ஒர்க் ஷாப்பும் அந்த பக்கம் தான் லைனாக இருக்குது. சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் 11வது கொண்டை ஊசி வளைவு அருகே தொடர் மழை காரணமாக ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதுபோன்று மலைப்பாதையில் ஆங்காங்கே பாறைகள் உருண்டு விழுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையில் விழுந்த மரங்கள் மற்றும் பாறைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அப்புறப்படுத்தினர். அதன் பிறகு சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் ஓரளவுக்கு போக்குவரத்து சீராகியிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி, கடலூர் எல்லையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் 2வது நாளாக வெள்ளத்தில் மிதக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றில் நேற்று வினாடிக்கு 2 லட்சம் கனஅடி நீர் சென்றதால் கடலூர் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோன்று புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள பகுதிகளுக்குள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் மழை ஓய்ந்திருப்பதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 36,000 கனஅடியாக குறைந்துள்ளது. எனினும் புதுச்சேரி, கடலூர் எல்லையில் உள்ள பாகூர், குருவினத்தம், அழகியநத்தம் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் கடும் அவதிக்காளாகியிருக்கின்றனர். இதேபோன்று புதுச்சேரி, கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையை மூழ்கடித்தபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் காட்டுக்குப்பத்தை கடந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு மாற்றாக அபிஷேகப்பாக்கம் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன.